ஹலோ கைஸ், இன்னைக்கு எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு மூவி எனக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட பேரு த பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை அப்படின்னு சொல்ற ஒரு ஆக்ஷன் மூவி தான் கொண்டு வந்திருக்கு. படத்தோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவும் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா அவர் ஃப்ரெண்டு மார்க்கஸ் சுருண்டடிச்சு கீழே விழுந்துடுறாரு. அடுத்த நிமிஷமே பதறிட்டு போய் ஃபேமிலியில் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க நம்ம ஹீரோ தான் நைட்டு முழுக்க காலையிலன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு மார்க்கஸோட மைண்டுக்குள்ளே ஒரு கனவு. அது கனவா என்னன்னு தெரில. அவரோட ஆஃபீஸ் பாஸும் அவனை கூப்பிட்டு காதுகிட்ட ஏதோ ஒன்று சொல்கிறாரு. அடுத்த நிமிஷமே மார்க்கஸ் கோமா ஸ்டேஜில் இந்த மார்க்கஸ் திடீர்னு எந்திரிச்சு வேகமாக எங்கேயோ ஓடிடுறான். இது எதுவுமே தெரியாது ஹீரோவோ இல்லை மார்க்கஸ், ஐயோ மார்க்கஸை காணோன்னு சொல்லி பார்த்துட்டு போய் தேடி பார்க்குறாங்க. அங்கே இங்கேன்னு இங்கே தேடி பார்த்துட்ருக்க கடைசியில் மொட்டை மாடில் கிடக்கிறான். மார்க்கஸ் என்ன பண்ணுற? நான் ஒன்றும் இல்லை மச்சி, இங்கே ஜாலியாக காற்று வாங்க வந்தேன். அதுக்கு ஏன்டா அங்கே நின்றுட்டுருக்க? மச்சி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு விஷயம் தெரியுமா? மார்க்கஸ் எனக்கு நல்லா ஒரு விஷயம் தெரியுது, நீ விழுந்தேனே செத்து செதற தேங்காதான்டா, பார்த்து இப்படி கீழே வாழன்னு சொல்லி ஃப்ரெண்டு பதட்டத்தோட அப்படியே அவனை கூப்பிட அவனையும் கீழே கூட்டு வந்ததுக்கப்புறம் அவன் சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டுறாரு. ஓ அப்படியா, ஓ இப்படியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டே இருக்க அவனும் பேசி முடிச்சிடான். எப்படா அவன் வாய மூடுவான்ற மாதிரி அவன் போனதும் அடுத்த நிமிஷம் வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் மார்க்கஸ் மார்க்கஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க, ஆனந்த கண்ணீர் தான். அவனும் பேசிட்டு அவன் முட்டாய் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஃபேமிலிக்கிட்ட வந்து என்னாச்சு, ஏன் அவர் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு, அது என்னன்னு தெரியல, அப்போத்துலேருந்தே ஒரு மாதிரி பைத்தியத்தனமாக பண்ணிகிட்ருக்கான். கேட்டால் நான் என்னமோ அம்மாவான் அப்பாவான் இஷ்டத்துக்கு வளர்றான், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்க. சரியா இது சரியாகுமா அப்படின்னு கேட்டால் பைத்தியம் தானே, பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிக்கிட்டு அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் கட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு நியூஸ் வருது. என்னடா நியூஸ்ன்னு சொல்லி இவனும் பார்க்குறான். இவனோட ஹெட் ஆஃபீஸர் ராபின்றவர். அந்த ராபின் நல்லவன் இல்லை, அவன் கெட்டவன், ட்ரக் டீலிங் பண்ணியிருக்கான், கன் சப்ளை பண்ணியிருக்கான், நிறைய கேங்குக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி இவனை பற்றி சொல்லிகிட்டே இருக்கா. இதை கேட்டதான் நம்ம ஹீரோக்கு சுருன்னு கோவம் வருது. உடனே போகிறான் மினிஸ்டர்கிட்ட போய், என்ன இப்படி நம்ம ஆஃபீஸரை பற்றி தப்பாக சொல்கிறாங்க, நீங்களே சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கோவப்பட, இல்லைப்பா அவன் சும்மா சொல்லலை, எவிடன்ஸோட தான் எல்லாத்தையும் சொல்கிறான்னு மினிஸ்டர் சொல்ல, மினிஸ்டருக்கு ஜால்ரா தட்டுற மாதிரி அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா உண்மை தான், அவங்க சொல்கிறது உண்மை தான், எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்குது. இதை கேட்டது ஹீரோக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, கோவம் வருது. உடனே கதவை திறந்துக்கிட்டு உள்ள ஒரு போலீஸ்காரி பொண்ணு வந்து, எப்படி உங்களுக்கு தெரியும் எங்கள் அப்பா அப்படி பட்டவர் இல்லை, எங்கள் அப்பாவை பற்றி ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி ரொம்ப டென்ஷனில் கத்த. ஹீரோவும் கவலைப்படாதம்மா நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி பேச வந்து அடுத்த நிமிஷமே எரிஞ்சு விழுகிறா. நீ இப்போ ஆய தரக்காத, ஒன்றாதான் பெரிய பிரச்சனையே நடக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ பிடிச்சி கத்திக்கிட்டே இருக்க. ஹீரோவும் ஏதோ ஒரு விஷயத்தினால ஹீரோவை பேசக்கூடாதுன்னு சொல்லி டென்ஷன் ஆகிறா. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும் நேராக எங்கே போகிறாங்க பார்த்தா ஜெயிலுக்கு போய் அங்கே இருக்க ஹீரோட பையனை பார்த்து, உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எதாவது சொல்லு, உனக்கும் இந்த சம்பவத்தில் ஏதாவது லிங்க் இருக்கா, நீ இதில் இன்வால்வ் ஆகிருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோவோட பையனை பிடிச்சி கேட்க, அவனும் நான் சொன்னதில் எனக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி நக்கால கேள்வி கேட்க, நீ சொன்னீன்னா உன்னோட ஆயுள் தண்டனை கம்மி பண்ணலாம். அதை கேட்டதான் ஓகே நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அவன் பேர் எனக்கு சரியாக தெரியல, ஆனால் அவன் தான் உங்களுடைய அந்த ராபின்ற ஆஃபீஸரை பிடித்தலனா, பார்க்க கொஞ்சம் வயசானவனாக இருந்தான், ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி தான் இருந்தான் அப்படின்னு சொல்லி பேச, எனக்கு அவன் முகம் மட்டும் தான் நல்லா ஞாபகம் இருக்குது, அவன் பேர் எனக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோட பையன் சொல்லத. இதை கேட்டது ஹீரோவும் சரி இனி இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்தோட கிளம்பிடுறாரு. அப்போ நம்ம வில்லனோட கேங்கை காட்டுறாங்க. அதில் ஹேக்கர் என்ன பண்ணுறான்னா உட்காந்துட்டு இருந்தவளும் பொறுமையாக உட்காந்து செத்து பண்ண ராபினோடைய லேப்டாப்பை ஹேக் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. உள்ளே போகலாம் என்டர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவளை பாஸ்வேர்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மாற்றி அடிச்சிட, அது டேரெக்டாக வந்து நம்ம மார்க்குக்கு மெசேஜ் அடிச்சு விட்ருது. மெசேஜ் அடித்ததை பார்த்துட்டு நம்ம மார்க்கு ஷாக்கு, இன்னும் இறந்து போன ராபின் எப்படா நமக்கு மெசேஜ் அடிக்கிறாரு, அதுவும் வீடியோ வேறு அனுப்பியிருக்காருன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் ஷாக்கிங்க, இன்னும் இறந்து போனவர் எப்படா அனுப்புவார்னு சொல்லி ஷாக்கிங்காக பார்க்குறானுங்க. அப்படி போய் பார்க்கும் போது என்ன பேசுகிறாருன்னா, இங்கே பாருங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் இறந்து போயிட்டேன்னு அர்த்தம், இதை நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கணுமா, இந்த மரணத்துக்கு காரணமான ஆட்களை கண்டுபிடிக்கணும்னா நான் சொல்கிறது முக்கியமாக கேளுங்க, நம்ம ஆஃபீஸில் இருக்க யாரையும் நம்பாதீங்க, ஏன்னா யாரோ ஒரு கருப்பாடு தான் என்னை கோத்து விட்ருக்கான், சாகடிக்கிற காரணமே அந்த கருப்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு டாமுன்னு ஒரு பேரை சொல்கிறாரு. அடுத்த நிமிஷம் அந்த வீடியோ முடிஞ்சு போகுது. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு காருக்கு வேகமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் ஃப்ரெண்டும், ஒரு நிமிஷம் மாப்பு நம்ம எப்படி தான் உள்ளே தான் போக போகிறோம், நான் சொல்கிறத முழுசாக கேளு, எனக்கு சாவே கிடையாது தெரியுமா, என்ன சாவு கிடையாதா, நீ என்ன டெட் புல்லாடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, மச்சி நீ நம்ப மாட்டல, இதை நான் காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அன்னியன் படத்தில் எப்படி நம்ம ரெமோவை மூன் வாக் மாதிரி பின்னாடி பேக் வாக் போவார், அதே மாதிரி இவனை பொறுமையாக போயிட்டே இருக்க. அங்கே ஒரு காரெலாம் சர்றுபுருன்னு போகுது, ஒரு கார் அடித்தாலும் அவ்வளோதான் தண்ணியில் அடிப்பட்ட நாய்க்குட்டி மாதிரி ஆகிடுவான். இவனும் கதறிக்கிட்டு டே நீ கத்திக்கிட்டே வர, அவன் பாட்டு அப்படியே போயிட்டு இருக்கான் ஜாலியாக, மச்சி வா மச்சின்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே செம்ம கோவம் வந்து ஏற்கனவே நிறைய டென்ஷனில் இருக்கேன், ஏன்டா இப்படி கடுப்பே தெரிஞ்சு கண்ணு வச்சு மாட்டேன்னா அங்கே இருக்க கேள்வி, ஆஃபீஸர்ஸ் கிட்ட நான் ஃபோன் பண்ண போகிறேன், நீங்கள் பண்ணுறத பார்த்து நெத்தி போட்டில் கன் வச்சுருக்கதே போலீஸ் தாண்டி அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் அந்த கிளவி அமைதியாக போயிடுறா. இவங்களும் சரி அந்த டாம்ன்றவனை கண்டுபிடிக்கலாம் சொல்லி அந்த பார்க்குள்ளே போய் பார்க்க, டாம் அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் தான், ஓ
நீங்கள் ராபின் தெரியல, ராபின் எனக்கு தெரிஞ்சவர், அவர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க முடியாது. அப்படியா, உண்மைதான் போல இருக்குன்னு சொல்லி இவங்க பார்க்குறானுங்க. அவ்வளோ ஹைட்டாக இருக்கான். அவனை சீக்கிரட்டாக ஏதோ ஒன்று கண்ணில் சைகை அடித்து அந்த பக்கம் ஏதோ காட்டுறான். ஆனால் இந்த 2 மரமண்டைங்களுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அவன் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் டொம்முன்னு சுட்டுறான். அவ்வளோதான், ஹெட் ஷாட்டு சுருண்டிச்சு அவன் கீழே விழுக. அடுத்த நிமிஷமே ஹீரோ அவன் ஃப்ரெண்டும் தப்பிச்சான் பொழைச்சன்ற மாதிரி ஆளுக்கு ஒரு சைடில் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்படி ஒளிஞ்சிக்கிட்டு இவனுங்களும் என்ன பண்ண தெரியாமல் அப்படியே யோசிக்கும் போது அவனுங்களே கண்ணா பின்னான்னு சொல்கிறானுங்க. அங்கே இருக்க புல்லட் போட்டு எல்லாம் செதறி எடுத்து அப்படியே ஒட்டஞ்சி செதற. இதில் வேறு செதறிட்டு வர ஒரு கேண்டியை ஹீரோட ஃப்ரெண்டு அழகாக முழுங்கிற. என்ன இது கன்றாவியாக இருக்குது. ஜூஸை குடிச்சு பார்த்துட்டு என்ன இதுவும் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு ஹீரோ, நீ ஜூஸை சாப்பிடாத, கேண்டியை சாப்பிடாத, டாக்டருக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே என்னடா நடக்குது, அங்கே சுட்டுக்கிட்டு இருக்கா. இவனுங்க என்னடானா கேண்டியை சாப்பிடாத, ஜூஸை குடிக்காதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு எனக்கே ஃபன்னியாக இருந்துச்சு. அடுத்த நிமிஷம் பார்த்தா இவன் என்னமோ மதம் பிடிச்ச யானையாட்டு கன் எடுத்து சட்டன்னு எப்படின்னா நம்ம கைதி படத்தில் கார்த்தி அப்படி சுடுவார் அந்த மாதிரி சும்மா சட்டன்னு எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டு இருக்கான். ஹீரோட ஃப்ரெண்டு இவன் மேலே புல்லட் பட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பதறிட்டு போய் சுட்டுக்கிட்டே இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வில்லனோட ஆட்களில் ஒருத்தன் இவங்க கிட்ட மாட்டிக்கிறான். அவனும் அங்கே ஓட இங்கே ஓட பின்னாடியே ஓடிட்டு இருக்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டா நமக்கு இருக்க தொப்பைக்கு ஓடனா உடம்பு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார் மேலே ஏறி உட்காந்துட்டான். அது முன்னாடி போய் உட்காந்துக்கிறான். அவனை பார்த்து நான் போலீஸ்ன்னு சொல்ல, அவ்வளோதான் அவன் சர்ன்னு ஓட்டுறான் போலீஸ்ன்னு சொல்லிட்டான். உடனே சூப்பர்னு சொல்லிட்டு ஹீரோ வேற லிஃப்ட்டு கூப்பிட்றான். தம்பி லிஃப்ட் வேணுமான்னு. ஹீரோ ஓடிட்டு இருக்க, இவன் காரில் போயிட்டு இருக்க. வில்லனோட ஆளும் மாட்டிப்பான். அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் கரெக்டாக ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. ஒரு மாதிரி மூச்சு விட முடியல, ப்ரெஷர் ஆகுது. கன் புல்லட்டை லோட் பண்ணாமல் கீழே ஹீரோ விட்டுற. அவ்வளோதான், அவர் ஒரு மாதிரி ஆகி சுருடடிச்சு கீழே விழுந்துற. ஹீரோட ஃப்ரெண்டு இதை பார்த்து தான் கீழே குதிச்சு அச்சோ அப்படின்னு சொல்லி ஓடி வரான். என்னன்னு பார்த்தா வில்லன் ஏற்றி கொள்ள பார்க்க ஹீரோவை எப்படியே இவன் காப்பாற்றிடுறான். எடுத்து கிரைம் நடந்த அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நிற்க, அந்த இடத்துல பார்த்தா அந்த லேடிஸ் ஆஃபீஸர் ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு காய்ஸ் இங்கே வருஷம் வர முடியுமா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதாவது இந்த லைட்டில் 3 வகையான கலர் வருது, அதில் லாஸ்ட்டில் ஒரு QR கோடு வருது பாருங்கன்னு சொல்லி ஃபோட்டோ காமிக்க. உடனே ரகசியமாக இவங்க ஒரு வேன்குள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த QR கோடை என்னன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணுறாங்க. QR கோடை ஸ்கேன் பண்ணால் நம்ம ஆஃபீஸர் ராபின் தான். ஒரு வழியாக பட ராஸ்கல் கண்டுபிடிச்சிட்டிங்க, சரி சொல்ல வேண்டிய உண்மையில சொல்லிட வேண்டியதா. நம்ம ஆஃபீஸ்லேயே அவங்க தான் இது காரணமே. இதை கேட்டுட்டு ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2017 நினைக்கிறேன். அப்போ நம்ம ஏதோ ஒரு ரைடு நடத்தணும். அதில் நான் அவங்கள கூப்பிடல, நான் மட்டும் ரைடு நடத்தி அங்கே போய் பார்த்ததில் ஒரு டொபாக்கோ கிடச்சிச்சு. அந்த டொபாக்கோ பார்த்ததும் நாங்கள் என்ன சும்மா விடுவோமா, எடுத்து ஸ்டோர் ரூமில் போட்டு அடைச்சி அது காரணமான ஆளை பிடிச்சி இப்படிலாம் வேலையை பார்த்து விட்டோம். ஆனால் அதோட உண்மையான ஓனர் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னை கொல்றதுக்கு ஒரு வெள்ளை மண்டையை அனுப்புனாங்க. நான் ஆரம்பித்ததை நீங்கள் தான் முடிச்சு வச்சாகணும் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்க, மினிஸ்டரோட உதவி மூலியமாக நம்ம ஹீரோ சேஃபாக தமையனை கூட்டு போயிட்டுருக்க. அப்போது ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ தப்பாக படுது. அவன் பெல்ட்டெல்லாம் கழட்டிட்டு அப்படியே போய் பார்த்துட்டு இருக்கான். என்ன இங்கே ஏதோ சம்திங் ராங்குன்னு சொல்லிட்டு அப்படியே கதவோட அந்த கண்ணாடி இருக்கும் தெரியுமா, ஏதோ யார் வந்தாலும் பார்க்கறதுக்குன்னு சொல்லி அதை பார்க்குறான். டொம்முன்னு ஒரு ஹீரோவா ஃப்ரெண்டு தெரிச்சிட்டு வந்து வெளியே விழுக்கிறான். அங்கே பார்த்தா டிரைவர் செத்துட்டான். இது வில்லனோடைய அடியால் சும்மா இல்லாமல் சடசடன்னு சுட ஆரம்பிக்க. அங்கே இருக்க எல்லா கண்ணாமின்னு ஓட்ட விழுகுது. அதில் சும்மா காற்று சொயின்னு இழுக்க. அவ்வளோதான், இவனுங்க அங்கிட்டு இங்கேன்னு இடி வாங்குறானுங்க. ஃப்ளைட் வேறு டேமேஜ் ஆயிடுச்சா, அதை சும்மா சொயின்னு தண்ணியில் போய் சொருகிற நேரத்தில் இங்கே உள்ளே நடக்கிற சண்டையை காட்டுறாங்க. ஒவ்வொருத்தரும் இடி வாங்குறான் மிதி வாங்குறானுங்க. ஹீரோக்கா சரியான கோவம், ஏன்டா மறுபடி வந்துட்டீங்களான்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்க. அந்த தருவாயில் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு மார்க் என்ன சொல்கிறானா, டேய் என்ன இப்படி பண்ணிட்டீங்க, சும்மா இருவானா கொக்காம சுட்டு கொல்லாமட மாட்டேன்னு சொல்லி கெத்தா அப்படி பேசிகிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்தில் டம்முன்னு சொல்லி இடி வாங்கி குப்புரடிச்சிட்டு கீழே விழுந்துட்டான். பேசுகிற பேச்சுக்கு இடி வாங்கி கீழே விழுந்துற. அப்புறம் அவன் கஷ்டப்பட்டு எந்திரிக்கும் போது ஹீரோ என்ன பண்ணுறான், அவன் சண்டை போடுறான். வில்லனா அடியால் என்ன பண்ணிட்டாங்க, வெளியே எஸ்கேப் போய் ஓட்டானுங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவான், டக்குன்னு போய் இந்த கையில் இழுத்து பிடிச்சி நிற்க. அது செம்ம கணக்குது அந்த கூண்டு. உள்ளே இருக்க பையனும் என்ன சொல்கிறான்னா, எவனாச்சும் கூண்டை தரங்கன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து கை வலிக்கிருச்சு. அவ்வளோதான், கூண்டு சும்மா சொயினிக்கு சறுக்கிட்டு கீழே போக டக்குன்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பிடிச்சி அப்படியே பள்ளி மேலே அப்படியே மேலேயே செட்டில் ஆகிட்டான். இழுத்து பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோ உடனே போய் என்ன பண்ணுறான், சாவி எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல அந்த கூண்டுக்குள்ளே போட்டு திறந்துடுறான். கஷ்டப்பட்டு திறக்க அந்த ரோப்பை அருந்து போக டப்புன்னு அந்த ரோப்பை அருந்துருது. பையனை வெளியே காப்பாற்றிட்டு இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த ஃப்ளைட்டு கண்ட்ரோல் பண்ணுற மெயின் சீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கே உட்காந்து அப்படியே அந்த ஃப்ளைட்டை எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாமல் அப்படி இப்படியும் கஷ்டப்பட்டு தண்ணியில் மோதி ஓரளவுக்கு சேஃப் லேண்டிங்கை போட்டுற. உள்ளே இருக்க இவங்களும் எப்படியோ வெளியே வந்துட்டாங்க. வந்தது தான் எப்பயும் போல் அப்பன் பையனுக்கு சண்டை. அவன் என்ன சொல்கிறான், நீயே தான் உன்னால் தான் ஏன் பிரச்சனை, அவன் என்ன சொல்கிறான், உன்னால் தான் ஏன் பிரச்சனைன்னு சொல்லி இவங்களுக்குள்ள 2 பேருக்கும் ஆகலை எலியும் போன மாதிரி அடிச்சுக்கிறாங்க. ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்கிறேன்னா, சில் இப்போ நம்மளே பெரிய பஞ்சாயத்தில் கிடக்கிறோம், இதில் நீங்கள் 2 பேர் சண்டை போட்டு அவன் சமாதானப்படுத்தலாம் முடியாது, வாங்கியா முதல்ல இங்கே போகலான்னு சொல்ல பையன் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான். நான் சொல்கிறேன்னா என் பின்னாடி வாங்க, உங்களை சேஃபான இடத்துக்கு கூப்பிட்டு போவேன், சொல்கிறத விட்டுப்படி ஏதாவது எடுக்க பண்ணிங்கன்னா இங்கேயே செத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல உடனே இவங்க 2 பேரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக பையன் பாட்டு சடத்துன்னு ஓடிக்கிட்டே இருக்க.
ஒரே கட் பண்ணி அந்த சைடு காட்டுறாங்க. இந்த பக்கம் என்ன பிரச்சனைனா நொறுங்கி போச்சுல, அந்த இடத்துல எல்லாரும் டெட் பாடி இருக்குது, ஆனால் 3 பேர் டெட் பாடி மட்டும் இல்லை. ஹீரோட ஃப்ரெண்டு. அப்புறம் அந்த பக்கம் எல்லாருக்கும் பெரிய பஞ்சத்தா போகுது. போலீஸை பிடிக்கிறாங்க, மினிஸ்டர் கிட்ட கேட்குறாங்க நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணீங்களான்னு சொல்லி சண்டை இப்படி போயிட்டே இருக்கிறதுனால ஒரு பக்கம் கடைசி ஒரு ஆர்டர் கொடுத்துட்றாங்க. அதை பிடிக்கிறவங்களுக்கு சன்மானமாக நாங்கள் என்னது 5 மில்லியன் தரதா ஏதோ சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். 3 பேர் ஊர் முழுக்க தேடிட்டு இருக்கு. அவங்க 3 பேரும் கரெக்டாக ஹீரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் நின்றதும் ஃபஸ்ட்டு ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நீ வேணா வா, உன் பையனை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி கோவமாக பேச, அப்புறம் எதோ பேசி சமாதானம் பண்ணி அவனை ஏற்றுக்க. இப்போ என்னன்னா இவன் மட்டும் தான் அந்த கில்லரோடைய ஃபோட்டோவை பார்த்துருக்கான். உட்காந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்க ஹீரோட ஃப்ரெண்டோ, என் ஃபேமிலியை நான் பார்க்கணும், இந்த மாதிரி நீ சிசிடிவி கேமரா ஹேக் பண்ண முடியுமா, இதோ இப்போவே பண்ணிடுறேன். போலீஸும் கேட்க இவனோ ஃப்ரெண்டு சொல்லிடுறேன் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததும் அடுத்த நிமிஷம் ஹேக் பண்ணி ஃபேமிலியை பார்த்ததும் ஆனந்த கண்ணீர் வருது. உங்களை விட்டு ரொம்ப மிஸ் பண்ண சொல்லி சோகமாக பேசிகிட்டு இருக்க. அப்போ தான் இவங்க ஒவ்வொரு கில்லராக ஒவ்வொரு கிரைமுக்கும் நடந்த அந்த கில்லர் கண்டுபிடிச்சிருவாங்க தெரியுமா. அந்த ஃபோட்டோ ஒவ்வொன்றா பையன்ட்ட காட்டுறாங்க. இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நைட்டு வேறு ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் இவங்களாம் மண்டை காஞ்சிட்டு இருக்கும்போது ஹீரோட பையனுக்கு ஒரு ஃபோட்டோ கிடைக்குது. டேரெக்டாக அந்த லேப்டாப்பில் சொருகிறான். இவனும் சரி ஜூம் பண்ண இவன் தான் அப்படின்னு சொல்லும் போது இவன் பேர் ஜேம்ஸ் ஃபால்கன், இவன் பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்லி அவனுக்கு போய் பில்டப்லாம் கொடுக்குறாங்க. அந்த பக்கம் வில்லனும் ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்போ தான் இவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, ஏற்கனவே ஃபோட்டோ பார்த்துட்டு வந்துருமா சிசிடிவி கேமரா ஹேக் பண்ணி ஃபேமிலியை, அதை திரும்ப பார்க்கும்போது வில்லனோட ஆட்கள் வெளியே இருக்கிறத பார்த்துட்டான். உடனே ஃபோன் பண்ணி மருமகனே இந்த மாதிரி நம்ம ஃபேமிலிக்கு ஆபத்தை நீ தான் காப்பாற்றியோன்னு சொல்ல, அவன் என்ன பண்ணுறான், அவ்வளோ நேரம் அமைதியாக சடன்னு கூப்பிட்டு போய் தான் ஒய்ஃப், அதாவது நம்ம மார்க்காவோட ஒய்ஃபு, அப்புறம் இவனோட பொண்டாட்டி எல்லாரையும் ரூமில் ஒழிச்சு வச்சுட்டு கன்னு எடுக்கிறோம். சும்மா சட்டன்னு நம்ம எப்படி இந்த விக்ரம் படத்தில் அந்த வேலைக்காரி ஒருத்தி இருப்பா தெரியுமா, ஏஜென்ட் டீனா, அவ்வளோ மாதிரி இறங்கி சும்மா எல்லோரும் சுட்டு கொல்ல ஹெட்ஷாட் போட. ஒரு கட்டத்தில் என்னாகும், இவங்க ஒளிஞ்சிருக்க ரூமை கண்டுபிடிச்ச ஒருத்தன் கதவை திறந்துருவான். கரெக்டாக வந்து இவன் கத்தியால் குத்தி கொண்டுட்டு ஃபோன் எடுத்தது யாரான்னு பார்த்தா வில்லன். அவன் கேஷுவலாக என்ன சொல்கிறான்னா, உன்னோட பையன் இங்கே வந்தாகணும், அப்போ தான் உன் பொண்டாட்டி உசுரோடு இருப்பா, இல்லைனா நான் சுட்டு கொண்டு போயிட்டே இருப்பேன். அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்பார்க் ஆகுது. அதாவது இந்த விஷயம், அதாவது இவன் பையன் அந்த ஜெட்டில் தான் இருக்கான்ற விஷயத்த யார் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இவங்க வந்து கண்ணுக்கு கிளம்புற, இல்லை நான் இந்த மாதிரி அவசரமாக கூப்பிட்டுருக்காங்க, ஏதோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஏற்பட்டுருக்காமா அப்படின்னு சொல்ல, நானும் வரேன்னு சொல்லி மினிஸ்டர் வரான். கூட வந்த மினிஸ்டரும் சும்மா இல்லாமல் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க. இவன் வந்து லிஃப்ட்டில் இருக்கான். அந்த லிஃப்ட்டு ஃபுல்லாக 4 சைடு மிரர் மாதிரி இருக்குமா. இவன் டெக்ஸ்ட் அடிக்கிறத பார்த்த உடனே இவன் என்ன பண்ணா, டக்குன்னு ஃபோனை பிடிங்கிற. அவன் நார்மலாக குடிடி அந்த பொண்ணுக்கிட்டே மெசேஜ் அடிக்கல குடிடி அப்படின்னு சொல்லி நார்மலாக பேசிகிட்டு இருக்கான் மினிஸ்டர். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே குடிடின்னு சொல்லிட்டு போட்டு பொங்குன்னு குத்துவாங்க பாருங்க. ஓமோ குத்த அந்த ஒரு குத்து கண்ணாடியாக உடையுது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணை நெரிச்சே கொண்டிருப்பான். கரெக்டாக லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பிடிச்சி காப்பாற்றிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனை காட்டுறாங்க. பார்த்தா அந்த போலீஸ்காரி இருக்கல, அவள் வந்து பார்க்குறான், அவளுடைய குழந்தையை காணோம், ஹீரோடைய ஒய்ஃபை காணோம். இவங்க 2 பேரையும் தூக்கிட்டாங்க. இவளுக்கு செம்ம டென்ஷனில் இருக்கா. அதில் ஹீரோ வந்து தப்பு பண்ணலையோன்னு ஒரு தாட் இவளுக்கு தோணுது. அப்போ கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோவோட கேங்கை காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணு, அந்த செக்ரட்டரி பொண்ணு வந்து மினிஸ்டரை பார்த்து ஏன் இதை பண்ண, எதுக்காக பண்ணன்னு சொல்லி கேட்டால் அவன் வாயை திறக்க மாட்டான். மினிஸ்டரோடைய வாய்ஸை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி மாஃபிங் பண்ணுறாங்க. மினிஸ்டர் பேசுகிற மாதிரி ஹீரோ தான் பேசிகிட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு நீ வரணும், இங்கே இந்த ஹாஸ்டேஜை கூட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நீ பண்ண தப்புனால தான் நம்ம மாட்டிக்கிட்டோம், அதனால் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா யாரும் பிடிக்க மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு இடத்த சொல்கிறான். அவனும் ஓகே நான் உண்மையான வாய்ஸ் நினச்சி நம்பிட்டு அப்படியே வந்துடுறான். ஸ்கெட்சு படி கரெக்டாக போயிட்டுருக்க. கீழே ஃப்ளைட்டு அந்த வண்டி இறங்குது. உள்ளேருந்து மினிஸ்டர் வெளியே வரான். வந்த மினிஸ்டரும் நார்மலாக சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொல்லி இந்த ஹாஸ்டேஜ் கூட்டுவான்னு சொல்ல அவனை அப்படியே கூட்டு வரான். கரெக்டாக கூட்டு வரான். ஹீரோக்கு வந்து கை படப்படன்னு இருக்குது, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. எப்பயும் போல் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, வேற குன்னு வேர்க்குது. அவரால் சுட முடியல, கண்ணெலாம் மங்கலாகுது. அங்கே இருக்க டான்லாம் சொல்கிறான், ப்ரோ சுடுங்கன்ட்டு. என்னால் சுட முடியல, என்னால் சரியாக பார்க்க முடியலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. கரெக்டாக கிட்டத்தட்ட அவன் வந்துட்டான். அவன் என்ன பண்ணுவான், இப்படி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு டப்பட்டா போடணும்னு சுடுற சத்தம். பார்த்தா ஹீரோட பையன் தான் சுட்டுருவான். ஏன்னா ஹீரோட பையனை ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான், இவன் அதனால் சுட்டுருப்பான். உடனே வில்லன் உஷாரா என்ன பண்ணிட்டான், கூட்டு போயிட்டான் அவங்கள. இவங்க அங்கங்கன்னு கன் ஷட்டாக சும்மா ஒரு ஃபைட்டு தாறுமாற நடக்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ என்ன பண்ணுவான், இங்கே இருந்தால் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கிடுவான். உள்ளே இறங்கி இவங்களும் சொல்லி சுட்டுக்கிட்டு இருக்கேன். ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி ஃப்ரீஸ் ஆகிடுவான். என்னால் நகரம் இல்லை அப்படின்னு. ஹீரோட ஃப்ரெண்டு தான் மச்சான் எந்திரிக்க மாட்டான். அட வெண்ண மாமனை எந்திரா, அந்த பக்கம் ஃபேமிலி மாட்டிகிட்டு இருக்கு, நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க, நம்மளாம் யாருன்னு சொல்லி அரன்னு அரைஞ்சி நம்மளாம் பேட் பாய்ஸ் அப்படின்னு சொல்ல. அப்போ வாடா இறங்கி செய்யலாமா அப்படின்னு சொல்லி கத்த. அவ்வளோதான், 2 பேரும் இறங்கி சட்டத்தடத்தானே இங்கே போட்டுடுறானுங்க. தனக்கு வர தடைகளை எல்லாத்தையும் தாண்டி போயிட்டு இருக்க. அந்த இடத்துல டானை ஹெல்ப் பண்ணுறான். அவன் ட்ரோன் மூலிமா கிரனேட் மாதிரி ஒன்று போட்டு அப்படியே பிளாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. ஹீரோ உள்ளே போகலான்னு நினைக்கிறான். ஆனால் உள்ளே எத்தனை பேர் இருக்காங்க தெரியாதுல்ல. அதனால் டானோட ஹெல்ப் மூலிமா உள்ள ட்ரோன் அனுப்ப. அந்த ட்ரோன் போல் சும்மா சுற்றுது. உள்ளே பார்த்துருச்சு. இதை இவங்ககிட்ட சொல்ல இவனை உள்ளே இறங்கி இவங்க கண்ணமே நீங்கள் சுட்டுக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வில்ல என்ன பண்ணுறான்,
விடவே மாட்டேங்கிறான் அந்த பொண்ணை. நம்ம ஹீரோவா அவனை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க, அவன் பார்த்தா வெளியே காட்டுறாங்க. திடீர்னு ஒரு ஃப்ளைட் வந்து உள்ளே அடிச்சு நொறுக்குது. உள்ளே வந்து நிற்கிது. பார்த்தா அந்த மினிஸ்டர் தான் தப்பிக்க பார்த்துருக்கான். அந்த ஃப்ளைட்டை சுட்டு இப்படி நொறுக்கி விட்டதில் உள்ளே வந்து மாட்டிக்கினான். அவன் இங்கே வந்து ஓட்ட போட்டதுனால நிறைய பேர் செத்து போயிட. அடியில் என்ன ஆகுது, அந்த வில்லனை பார்த்துற நம்ம ஹீரோ உடனே அவனை பார்த்துட்டு ஒரு ஜம்ப் அடிக்க, கண்ணாடியை பார்த்தா கொஞ்சம் கிராக் விட்டுருக்கு. மச்சி குதிக்காதன்னு சொன்னால் டப்புன்னு அவன் குதிச்சிட கண்ணாடி உடஞ்சி உள்ளே விழுந்துறானுங்க 2 பேரும். ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கம்பியை பிடிச்சிட்டு இருக்கு. அப்போது உள்ளே பார்த்தா ஒரு முதல்ல வேறு இருக்குது. ஏன்னா இது ஒரு முதல்ல மியூசியம் தானே. அது பாட்டு இப்படி வர ஹீரோ பாட்டு சொல்கிறான், மச்சி என் காலை பிடிச்சி மேலே வந்துருண்ணா, கவலைப்படாதப்பா, எனக்குன்னா சாவே கிடையாது, எனக்குலாம் சாவே கிடையாதுன்னு சொல்லிட்டு முதலையை பார்த்து செல்லக்குட்டி அமைதியாக சொல்ல, திடீர்னு தண்ணிக்குள்ளே போயிட்டு அப்படியே வந்து இவனை போட்டு கடிக்க, ஹீரோனை போட்டால் ஒரு கம்பி கை கிடச்சிருச்சு. அதை வச்சு நச்சுன்னு குத்தரா முதல்ல ஓடிடுச்சு. இவங்களும் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துட்டு துரத்திட்டு போகிறாங்க ஒரு காட்டுக்குள்ளே. அவன் ஓடி போயிட்டான். ஒரு கட்டத்துக்கு எங்கேயோ ஓடிட்டான், எங்கன்னு தெரியல. இவங்க பின்னாடி ஓடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோட பையனை கட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நேராக போகிறான் போலீஸ்காரியோட பொண்ணை. அங்கே போய் பார்க்குறான், அங்கே ஒரு சண்டை, இங்கே ஒரு அடி, அங்கே குத்து. அந்த பொண்ணை ஒரு கட்டத்தில் கத்தி வச்சு குத்த வர அவன் கத்தியை பிடிங்கி அவனை குத்தி கொண்டு போட்டான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோட பையனால் நிற்க முடியல, சுருண்டடிச்சு கீழே விழுந்துற. இந்த பொண்ணு அப்படியே போகிறா. கதவை திறந்து இப்படி எஸ்கே போயிருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், மனசு கேட்காம அவரையும் சேர்த்து கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோட பையனை கஷ்டப்பட்டு காப்பாற்றி ஒரு மரத்தோரமாக சாஞ்சி உட்காந்துட்ருக்க. என்னை பார்த்து கன்னை எய்ம் பண்ணி நிற்கிறான். ஆனால் அங்கே பார்த்தா என் ஃப்ரெண்டு ஒய்ஃபை மாட்டியிருக்காங்க. ஹீரோ யோசிக்கிறான். வில்லனுக்கு கேஷுவலாக கேட்குறான், என்ன கேள்வினா, உன் ஃப்ரெண்டை காப்பாற்றியா இல்லை உன் ஒய்ஃபை காப்பாற்றியா? 2 பேரில் ஒருத்தரை காப்பாற்ற முடியும், இன்னொருத்தங்க தலை செதறும் அப்படின்னு சொல்லி அவன் கண்ணை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்க. ஹீரோ நக்கலை சிரிச்சிட்டு, உன் கூட இருக்கான்ல அவனுக்கு பயனா என்னன்னு தெரியுது, சாவே பார்த்துட்டு வந்தவன், டெத்து கடையை பார்த்துட்டு வந்தவன்டா அப்படின்னு சொல்லி நக்கலை சிரிக்க. அவ்வளோதான் மச்சி, அதில் சும்மா சொன்ன உண்மை கிடையாது, எல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேங்க, செத்த பையில நீ பயந்துட்டு இருக்க. டக்குன்னு கண்டு எடுத்து ஹீரோ ஃப்ரெண்டை சுட்டுருவானோ. அவ்வளோதான். இதை எதிர்பார்க்காத வில்லன் பார்த்தா ஷாக்கிங்கில் இருக்க. டக்குன்னு அவன் கீழே குடிஞ்ச உடனே சட சுட்டு ஹெட்ஷாட்டு. அவ்வளோதான், வில்லன் மண்டையை போட்டானா. இந்த பக்கம் ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்க. அட வெண்ணம்மாவனே, ஏண்டான சுட்டுன்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டே இருக்க. டே சின்ன கேரளா தானே, என்ன ப்ராப்ளம், சின்ன கேரளா ஷோல்டரில் புல்லட் இறங்கிடுச்சு சொல்லி அவன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. அப்போ தான் ஹீரோ யோசிக்கிறான், ஐயோ நம்ம பிள்ளையாண்டால காணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறான். என்னன்னு பார்த்தா வாக்கி டாக்கி மூலிமா அவன் பிள்ளை எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. சரசரன்னு அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறான். அங்கே போலீஸ்காரி கண்ணை வச்சு மிரட்டிகிட்டு இருக்கா. பையன் பார்த்தா ஒரு குத்துயிரும் கொலையுரமாக கிடக்குறான். அந்த பொண்ணு தான் சுடாதீங்கம்மா வேணாமா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ எதுவும் நீ பண்ண வேணாம், நான் சொல்கிறத கீழேன்னு சொல்லி கையை தூக்கிறான். கண்ணை கீழே வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறான் இந்த மாதிரி என்ன நடந்துச்சுன்னு. அவளும் யோசிக்கிறா. அப்புறம் புரிஞ்சுக்கிறா, ஓகே இதான் உண்மை போல இருக்கு, ஓகே இதான் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதான் விட்டுட்டா. நம்ம ஹீரோ பையனை காப்பாற்றி இங்கேருந்து கிளம்பியிருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுறான். அவ்வளோதான் படம் முடிஞ்சுச்சு.